வெல்கம் டு மெக்கானிக்ஸ் எஜுகேஷன். இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து GE6075 ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங். ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட், அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே தியரி தான். ஜஸ்ட் வந்து ஒரு புரிதல் மட்டும் இருந்தால் போதும், நம்மளால் ஈஸியாக இந்த சப்ஜெக்ட் கிளியர் பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் கண்டிப்பாக ஒரு இன்ஜினியராக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங். எத்திக்ஸ் இல்லாத சுச்சுவேஷனே இருக்காது. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அஸ் இன்ஜினியராக என்னென்ன எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட் சொல்லுது. யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோன்னா ஒரு 3 டாபிக்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இதில் கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா, யோகா அண்ட் மெடிடேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இது இல்லாத கொஷினே இருக்காது. என்னால் அடித்து சொல்ல முடியும், கண்டிப்பாக இந்த செமஸ்டர் வந்து இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட்டு செமஸ்டர் இது கேட்கல. ப்ளஸ் வந்து பழைய செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது இந்த செமஸ்டர் வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இட் மேபி பார்ட் பியில் இருக்கலாம், இல்லை பார்ட் சியில் இருக்கலாம். ஆனால் இந்த கொஸ்டின் இல்லாமல் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் இருக்காது, ஐ வில் பெட். அதேமாதிரி செகண்ட் பார்த்தோன்னா நிறைய டேர்ம்ஸ், இன்டெகிரிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆல்ரெடி ரிப்பீட்டாக இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது கிடையாது. அங்கே வந்து சர்வீஸ் லேர்னிங் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. தேர்ட் டாபிக் ஹானஸ்டி, கேரிங், ஷேரிங், கரேஜ். ஓகேவா? யோகா அண்ட் மெடிடேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். யோகாவும் மெடிடேஷனும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற அந்த கொஷின் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதிருங்க. கண்டிப்பாக ஒரு 13 மார்க் கொஷின்னா மினிமம் ஒரு 5 பேஜஸ் கண்டிப்பாக எழுதுங்க. கண்டிப்பாக எழுதுனா கண்டிப்பாக அதில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். டைப்ஸ் ஆஃப் யோகா, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது யோகாவில், வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் யோகா அண்ட் மெடிடேஷன், அது மாதிரி கொஞ்சம் ஸ்மால் டேர்ம்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுங்க. எக்ஸாமினேஷனில் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிபிளாக நம்மளால் எழுத முடியும் அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுருந்தா. செகண்ட் பார்த்தா இன்டெகிரிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, சர்வீஸ் லேர்னிங். இன்டெகிரிட்டினா ஒன்றில் நேர்மை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம். சர்வீஸ் லேர்னிங்னா ஒரு சர்வீஸ் பண்ணி அதில் லேர்ன் பண்ணுறது சொல்லலாம். இதெல்லாம் எப்படி வந்து ஒரு எத்திக்ஸில் ஹெல்ப் பண்ணுது அப்படி. இன்டெகிரேட் நமக்கு நேர்மைங்கிறது ஒரு சிங்கிள் வேர்டில் தெரியும். ஆனால் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 13 மார்க்லாம் ஒரு 6 ஆர் 7 மார்க்கில் கேட்டால் நம்மளால் எழுத தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல நம்ம எழுதுறது என்னென்னா, வாட் இஸ் இன்டெகிரிட்டி அப்படின்னு நம்ம எழுதணும். அது வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸுக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படி எழுதி ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எழுதுனா கண்டிப்பாக ஒரு மோஸ்ட் இம்ப்ரெசிபிளாக இருக்கும். ஏன்னா இந்த டேர்ம் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒரு சிம்பிள் டேர்மாக இருக்கும், நமக்கு ரொம்பவே தெரிஞ்சதாக இருக்கும். ஆனால் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எழுது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 வரி தாண்டி நம்மளால் எழுத முடியாது. அதனால் இது மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் தட், அது வந்து எப்படி வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் யூஸ் ஆகுது, எப்படி வந்து எத்திக்ஸ் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம், அப்படி எழுதிக்கங்க. அதேமாதிரி தேர்ட் ஒன் வந்து ஹானஸ்டி, கேரிங், ஷேரிங், கரேஜ். ஹானஸ்டி அதே மாதிரி தான், இட்ஸ் க்ளோஸ்லி ஈக்குவல் டு இன்டெகிரிட்டி. நம்ம நேர்மை அப்படின்னு சொல்லலாம். கேரிங் அக்கறை, ஷேரிங் ஷேர் பண்ணுறது, கரேஜ் வந்து தைரியம் அப்படின்னு சொல்லலாம். வேறு வந்து இதுவும் அதே மாதிரி தான், சொன்ன மாதிரி தான். வாட் இஸ் ஹானஸ்டி அப்படின்னு எழுதிங்க. அடுத்து வந்து எப்படி வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுது, எப்படி எத்திக்ஸில் நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத எழுதிருங்க. எழுதுனா போதும். இந்த ஃபஸ்ட் யூனிட் ஓவர். செகண்ட் யூனிட் அதேமாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 டாபிக்ஸ், கோல்பர்க் அண்ட் கிலிகன் தியரி சப்போர்ட்ஸ் ரைட் ஆக்ஷன், மாரல் அட்டானமி அண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கொயரி அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அந்த 4 கொஸ்டின் போதும். எப்படி ஃபஸ்ட் கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட் யூனிட்ல வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வருதுன்னு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த யூனிட்ல கோல்பர்க் அண்ட் கிலிகன் தியரி கண்டிப்பாக வரும். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இட் மேபி பார்ட் பியில் இருக்கலாம், இல்லை பார்ட் சியில் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம 4 கொஸ்டின் படித்தா கன்ஃபார்ம் வி ஹாவ் சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் நமக்கு. ஸோ வந்து இந்த 4 கொஸ்டின் படிச்சுங்க, வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து கோல்பர்க் அண்ட் கிலிகன் தியரி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லாமல் ஜஸ்ட் வந்து ஒரு சம் பீரியட் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க தான் அந்த கோல்பர்க் அண்ட் கிலிகன் தியரி. ஒரு மாரல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஸ்டேஜில் உள்ள மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதலை ஏற்படுறதுக்கான முயற்சி பண்ணவங்க தான் இந்த கோல்பர்க் அண்ட் கிலிகன் 2 பேருமே. இவங்க வந்து ஒரு கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜஸில் இவங்களோட தியரிஸ் நமக்கு பிரிக்கலாம். இந்த 3 பாயிண்ட் கண்டிப்பாக எழுதிருங்க. ஏஜஸ் லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஏஜஸ் லிமிட்ஸை மறக்காமல் கரெக்டாக எழுதிருங்க. ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அந்த கொஸ்டினில். செகண்ட் கொஸ்டின் தியரிஸ் சப்போர்ட் ரைட் ஆக்ஷன். ரைட் ஆக்ஷன் பண்ணுறது என்னென்ன தியரிஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் தான் அது. எக்ஸாமினேஷன் மாதிரி புக்கில் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி எழுதிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். மாரல் அட்டானமினா அடுத்து மாரல் அட்டானமி ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் நம்ம ஓன் லிமிட்ஸ் நம்ம எடுக்கணும். ஒரு அடுத்தவங்க சொல்லி நம்ம எடுக்காமல் இருக்கிறது தான் மாரல் அட்டானமி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட செல்ஃப் மாரல், நமக்கும் ஒரு மாரல் இஷ்யூஸ் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக. இது பண்ணாது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அது வந்து நம்மளோட தாட்டை வச்சு நம்மளாக அந்த டெசிஷன் எடுக்கணும். மாரல் இன் தி வே ஆஃப் மாரல்.
மாரல் எத்திக்ஸ், அதுதான் மாரல் ஆட்டானமி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஞ்சம் லென்த் எழுதுனா தான் இதுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் அப்ளை பண்ணி எழுதுங்க, கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். 4th கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் என்கொயரி. நார்மலாக பார்த்தோன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் என்கொயரி இருக்குது. நார்மேட்டிவ், கான்செப்ஷுவல், ஃபேக்சுவல் ஆர் டிஸ்கிரிப்டிவ். இந்த 3 டைப் வந்து கண்டிப்பாக எழுதிருங்க. ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜஸ்ட் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு எழுதிட்டு எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிடுங்க. டிஃபைன் பண்ணிட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பேரா மாதிரி எழுதுகிற விட போதும், கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம் அந்த கொஷனில். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எத்திக்ஸில் ஹெல்ப் பண்ண முடியும், எப்படி மாரல் டெவலப் பண்ண முடியும் அதை வச்சு அப்படிங்கிறது அந்த கொஷின். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் புக்கில் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி எழுதிருங்க, கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். தேர்ட் யூனிட் பார்த்தா ஒரு 3 கொஷின் இருக்குது. கோட் ஆஃப் எத்திக்ஸ், இன்ஜினியர்ஸ் அஸ் ரெஸ்பான்சிபிள் எக்ஸ்பெரிமெண்டர்ஸ், பேலன்ஸ்டு அவுட்லுக் ஆன் லா. கோட் ஆஃப் எத்திக்ஸ் முக்கியமான கொஷின் அப்படின்னு சொல்லலாம். எப்படி யோகா அண்ட் மெடிடேஷன், கோல்பெர்க் அண்ட் கில்லிகன் மாதிரி கோட் ஆஃப் எத்திக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வந்துடும். அது இல்லாட்டி இந்த மிச்சம் இந்த 2 கொஸ்டினில் கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த 3 கொஸ்டின் படித்தா போதும், இந்த யூனிட் அழகாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஒரு 4th யூனிட் பார்த்தோன்னா அதுலேயும் ஒரு 3 டாபிக்ஸ் இருக்குது. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ், கலெக்டிவ் பார்கெனிங் அண்ட் எம்ப்ளாயி ரைட்ஸ். இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், அடுத்து வந்து ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், ஐபிஆர் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமையும் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்ஜினியராக ஒரு ஆண்டர்பிரனராக போனால் கண்டிப்பாக ஐபிஆர் தெரியாமல் நம்ம போகவே முடியாது நம்மளால். இதில் வந்து முக்கியமான டேர்ம்ஸ் வந்து ட்ரேட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரேட் மார்க்ஸ், காப்பிரைட்ஸ், பேட்டர்ன்ஸ், இன்னும் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் இருக்குது. அந்த என்னென்ன டேர்ம்ஸ்ங்கிறத புக்கில் எப்படி இருக்கோ பார்த்து அதுக்கு தான் எழுதிக்கங்க. செகண்ட் கொஸ்டின் ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஒன்றும் இல்லை. ஒரு பொருளுக்கு வந்து அதிக காஸ்ட் கொடுத்து அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ரிஸ்க் குறையும். அது ஏற்படுத்துகிற பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ரிஸ்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுத்தா சேஃப்டி வந்து ரொம்பவே டேஞ்சர் ஆயிரும். ஸோ வந்து இந்த அனாலிசிஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ப்ளஸ் ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கிராஃப் இருக்கும் புக்கில், அந்த கிராஃப் ஒன்று போட்டுட்டு அழகாக நம்ம டிஃபைன் பண்ணால் போதும், இந்த கொஸ்டினில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். தேர்ட் ஒன் வந்து கலெக்டிவ் பார்கெனிங் அண்ட் எம்ப்ளாயி ரைட்ஸ். இது வந்து ஸ்மால் டேர்ம்ஸ் தான். ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்த மாதிரி ஹானஸ்டி, கேரிங் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் எத்திக்ஸில் எப்படி இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் எழுதிருங்க, அழகாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும் இந்த யூனிட்டை. 5th யூனிட்டில் அதே மாதிரி 3 கொஷின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் எத்திக்ஸ், இன்ஜினியர்ஸ் அஸ் மேனேஜர்ஸ், எக்ஸ்பர்ட் விட்னஸ் அண்ட் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ், கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்ஜினியர்ஸ் அஸ் மேனேஜர், எக்ஸ்பர்ட் விட்னஸ் அண்ட் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ். இட் மேபி வந்து 2 மார்க்கில் கண்டிப்பாக இருக்கும், இல்லைனா பார்ட் பி இல்லைனா பார்ட் சி. இதில் ஒன்றில் வந்து கண்டிப்பாக இந்த 3 டேர்ம்லேருந்து ஒரு டேர்ம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இதனால் கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியும், இது கண்டிப்பாக இதில் கேட்பாங்க, வேறு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த 2 பேலன்ஸ் 2 கொஸ்டின் சேர்த்து படிச்சுங்க, கண்டிப்பாக ஒரு சேஃபர் சொல்லிருக்கலாம். கம்ப்யூட்டர் எத்திக்ஸ்னால் நமக்கு தெரியும், எத்திக்ஸ் தான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கோம். கம்ப்யூட்டரில் எந்த லெவலில் சைபர் கிரைம் நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதில் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் எப்படி வந்து நம்ம எத்திக்ஸை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது கொஷின் தான் இது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கில் எப்படி இருக்கோ அதுக்கு எதாவது படிச்சுங்க, கண்டிப்பாக இந்த கொஷின் நம்ம ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியர்ஸ் அஸ் மேனேஜர்ஸ், எக்ஸ்பர்ட் விட்னஸ் அண்ட் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ். இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு மேனேஜராக போனால் உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிள் வேணும், ஒரு மேனேஜராக இருக்கணும்னா அவங்க இன்ஜினியராக இருக்கலாமா, ஏன்னா இன்ஜினியரிங்கில் நம்ம நிறைய கான்செப்ட் படிச்சிருப்போம், ப்ளஸ் வந்து எப்படி சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருப்போம், ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் படிச்சிருப்போம். அண்ட் திஸ் இஸ் எனஃப் டு பிகம் மேனேஜர். இது மாதிரி தான் எக்ஸ்பர்ட் விட்னஸ் ப்ளஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் நல்லா படிச்சுங்க. இட் மேபி வந்து பார்ட் ஏல கண்டிப்பாக கேட்கலாம், இல்லை பார்ட் பி இல்லைனா பார்ட் சி. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் நம்பர் இருக்காது. தேர்ட் கொஸ்டின் வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் வந்து இது. எந்த ஒரு கார்பரேட்டாக இருந்தாலும் சரி அவங்களோட வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கண்டிப்பாக ஏதோ பண்ணி ஆகணும். நீங்கள் எந்த ஒரு கார்பரேட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி அதோட வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் வந்து அவங்க என்னென்ன சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மேபி வந்து அவங்க ஸ்கூல் வச்சுருக்கலாம், இல்லை கிராமத்தை தத்தெடுத்து அவங்க எதோ பண்ணிகிட்ருக்கலாம், நிறையவே இருக்கும். கண்டிப்பாக வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எழுதணும் அப்படின்னு எழுதிங்க. சம் கேஸ் ஸ்டடியோட டிஃபைன் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டினில் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் திஸ் எனஃப் ஃபார் எக்ஸாமினேஷன். இது போதும், இந்த கொஸ்டின் போதும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 கொஸ்டின் பார்த்தோன்னா யோகா அண்ட் மெடிடேஷன், கோல்பெர்க் அண்ட் கில்லிகன் தியரி, கோட் ஆஃப் எத்திக்ஸ், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அண்ட் இன்ஜினியரிங் அஸ் மேனேஜர்ஸ், எக்ஸ்பர்ட் விட்னஸ் அண்ட் கன்சல்ட் இன்ஜினியர்ஸ். இந்த 5 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் செமஸ்டரில் நம்ம எடுத்த கொஸ்டினில் மேக்ஸிமம் ஒரு 6 கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருந்தோம். அந்த 6 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க.
அது மாதிரி சொன்ன கொஸ்டின் தான் அந்த 5 கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுங்க. பேலன்ஸுக்கு கொஸ்டின் ஃபுல்லாகவே படிச்சுங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, இதுலேருந்து தான் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மெக்கலக்ஸ் சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒன் பை ஒன்னாக நான் வீடியோஸ் போட்டே இருக்கேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலிஸ்ட் இருந்தால் ஜஸ்ட் வந்து உங்கள் தேர்ட் இயர்ஸ் நீங்கள் போகும்போது ஜஸ்ட் ஹூ இஸ் மெக்கலக்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.